ஏ ஃப்ராடு, உன்ன மாதிரி திருட்டு பசங்களை பிடிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பஸ்ல கூட சிசிடிவி கேமராவெல்லாம் மாட்டிருக்காங்க. இனிமே நீ வாக்குமூலம் தர வேண்டாம், தப்பிக்கவும் முடியாது. மொட்டை, நீ நல்லா மாட்டிக்கிட்டட இன்னைக்கு இருக்கு உனக்கு. வா, நல்ல வேலை பார்த்திருக்கல. இது ஒண்ணும் போதும் இவனை உள்ள தூக்கி போடுறதுக்கு. இந்த பாருல, உன் பேரு வேலை தானே, ஒழுங்கு மரியாதையா உண்மையை ஒத்துக்கிட்டு நீயா வாக்குமூலம் கொடுத்துரு. இல்லன்னு வையு, ஏற்கனவே இங்க 2 மர்டர் கேஸ் ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு. 2த்தையும் நீ தான் மண்ணு கேஸ் அவன் மேல போட்டேன்னு வையு, ஆயுசுக்கும் உள்ள இருக்கணும். இன்ஸ்பெக்டர், வாட் இஸ் திஸ்? இந்த பொண்ணை யார் வெளியில விட்டது? இது யாரு? இவனை எதுக்கு உள்ள உட்கார வச்சிருக்க? விஷயம் ரொம்ப சிம்பிள் மேடம். இந்த ஆளு தான் அந்த பொண்ணோட நகையை திருடி அந்த பழியை இவன் மேல போடுறதுக்காக இவன் பேக்ல போட்டிருக்கான். இப்ப கையும் களவுமா சிக்கி இருக்கான். அதான் மேடம் இவனை தூக்கி உள்ள போட்டு அந்த பொண்ணை வெளியே விட்டுருக்கோம். வாட் நான்சென்ஸ்! உங்க உறவுக்கார பொண்ணுனா என்ன வேணாலும் செய்வீங்களா? இவன் தான் செயினை உள்ள போட்டாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? யாராவது சாட்சி சொன்னாங்களா? அவங்கள கூட்டிட்டு வாங்க. நீங்க போலீஸ், நீங்க யார வேணாலும் மிரட்டி பொய் சாட்சி சொல்ல வைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஐ வாண்ட் எவிடன்ஸ். எங்க எவிடன்ஸ்? மேடம், எவிடன்ஸ் இல்லாம எப்படி மேடம் விடுவாங்க? ஹூ ஆர் யூ? என்ன மேடம் எங்களை தெரியலையா? 2 நாள் முன்னாடி கூட நகைக்கடை வாசல்ல பார்த்தோமே உங்க மகனோட. ஐம் டாக்டர் பரணி சண்முகம், ஆல்சோ கோவிலோட தர்மகத்தா, இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டியோட தங்கச்சி, ஊரு பிரசிடென்ட் சண்முகத்தோட வைஃப், இந்த பொண்ணோட அண்ணி. போதுமா? நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க. ஸ்டேஷனுக்குள்ள உங்களுக்கு என்ன வேலை? என்ன முத்துப்பாண்டி, குடும்பத்தையே ஸ்டேஷன்ல உட்கார வச்சு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா? எவிடன்ஸே இல்லாம கேஸ க்ளோஸ் பண்ண பாக்குறீங்களா? ஹலோ மேடம், மேடம் அவசரப்படாதீங்க. எவிடன்ஸ் இருக்கு மேடம். இந்த திருடன் இருக்கானே வேலன், சத்தமே இல்லாம ஒரு காரியத்தை சாதிச்சிட்டோம், நம்மள யாரும் பிடிக்க முடியாதுன்னு தைரியமா இருந்துட்டான். இல்லையா வேலன்? இவனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியல.